மக்களை இந்த வீடியோவில் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி அதிதீவிரமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு தகவலுமே அண்ணன் சீமான் அவர்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். நமக்கு தான் இது ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ ஜூலை மாதத்துலேருந்து அண்ணன் சீமான் அவர்களை கைது பண்ணுறதுக்கு திமுக நேரடியாக வராமல் மறைமுகமாக சில வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அந்த மறைமுக வேலை இன்றைக்கி கொஞ்சம் பொதுவெளியில் கொஞ்சமாக வெளியே வந்திருக்கு. ஒரு விசாரணை அதிகாரி நியமனம் மூலமாக நமக்கு தெளிவாக அந்த ஸ்கெட்சானது கொஞ்சமாக புரிஞ்சிருக்கு. இந்த புரிஞ்ச அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பேசலாம். அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்யறதுக்கு எந்த ஆங்கிளில் திமுக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, திமுக ட்ரை பண்ற ஆங்கிள் ரொம்ப சரியானதா, இந்த ஆங்கிளை பற்றி அண்ணனுக்கு எந்த அளவு புரிதல் இருக்கு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் கருணாநிதி அவர்களை சம்மந்தப்பட்ட ஒரு பாடலை பாடுறாங்க. ஸோ அந்த பாடலில் பயன்படுத்துகிற அந்த ஒரு வார்த்தையானது ரொம்ப தவறான ஒரு ஜாதியை குறிப்பிட்ட வார்த்தைன்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சில நிகழ்வுகள் நடந்துச்சு. நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் ஆஜர்படுத்த முடியாது சில விஷயங்களை சாட்டை துரைமுருகன் சந்தித்து வெளியே வந்தாங்க. ஸோ சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது அப்படிங்கிற ஒரு செய்தி வரும்போது அதை கண்டித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பாட்டை பாடுறாரு. அதே பாட்டை மறுபடியும் பாடுறாரு. அந்த பாடலை பாடின பிறகு அந்த பாடல் மிக வைரல் ஆகுது. அடுத்தடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் பல்வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த பாடலை தொடர்ச்சியாக பாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாடலை திமுக ரொம்ப கடுப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பாடல் விஷயத்தில் திமுக ரொம்ப எல்லாம் மீறி போகாமல் அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மேலே பல்வேறு நபர்கள் பல்வேறு இடங்களில் புகார் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த புகாரில் எதுவுமே காவல்துறை தரப்புலேருந்து எடுத்துக்கொள்ளப்படல. ஆனால் ஒருத்தர் கொடுத்த புகாரானது இங்கே கவனிக்கப்பட்டு இருக்கு. ஸோ சென்னையை சேர்ந்த பட்டாபிராம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு. அவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஜேஷ் அப்படிங்கிறது அவரோட பேர். இவரோட புகாரும் மற்ற புகாரை காவல்துறை எடுத்துக்காத மாதிரி இந்த புகாரையும் காவல்துறை எடுத்துக்கல. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார்னா மற்றவங்க மாதிரி அந்த புகார் கொடுத்துட்டு அந்த தலைமையிட்ட போய் நல்ல பேர் வாங்குற அந்த வேலையை மட்டும் பார்க்காம இவர் என்ன பண்ணுறாருனா SC/ST ஆணையத்தில் போயிட்டு ஒரு புகார் கொடுக்குறாரு. சார், நான் இந்த மாதிரி சீமான் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை கார்னர் பண்ணி பாட்டு பாடுறாருங்க, ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாருங்க, ரொம்ப தவறான விஷயங்களை சொல்கிறாருங்க, இது ரொம்ப ரொம்ப தவறானதுங்க, அந்த சமுதாயத்தை மிக தீவிரமாக மிக கொச்சைப்படுத்தும் விதமாக பாடலில் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை நான் போலீஸில் கொடுத்தேன். ஆனால் போலீஸ் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கலை. ஸோ நீங்கள் போலீஸுக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி SC/ST ஆணையத்துக்கு, மாநில SC/ST ஆணையத்துக்கு இவர் புகார் கொடுக்குறாரு. ஸோ மாநில SC/ST ஆணையத்துக்கு இந்த புகார் வந்த பிறகு இந்த ஆணையமானது என்ன பண்ணுதுன்னா உடனடியாக அந்த காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு இது என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சம்மனை அனுப்புகிறாங்க. அந்த சம்மனை அனுப்பிட்டு இது பற்றி நீங்கள் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி SC/ST ஆணையமானது காவல்துறைக்கு சொல்கிறாங்க. ஸோ SC/ST ஆணையத்தோட அறிவுறுத்தல் காரணமாக சென்னை பட்டாபிராம் போலீஸ் ஸ்டேஷனில் அண்ணன் சீமான் அவர்கள் மேலே வன்கொடுமை சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படுது. ஸோ சட்டத்தை கவனிங்க, வன்கொடுமை அப்படிங்கிற சட்டமானது இங்கே பெரிய லெவலில் பேசப்படுது. ஸோ இந்த வன்கொடுமை சட்டத்தின் கீழ் ஒருத்தரை ஜாதி ரீதியாக கொடுமைப்படுத்துகிறார் அல்லது இந்த கொடுமை அப்படிங்கிறது வன்கொடுமையில் வந்துடும். ஸோ ஜாதி ரீதியாக அண்ணன் சீமான் அவர்கள் அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியை பாடல் பாடி கொடுமைப்படுத்துறார் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பேச போகிறது அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு காவல் ஆணையரை நியமிப்பாங்க. ஒரு உதவி ஆணையர் ஒருத்தவங்களை அடுத்ததாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுரேஷ். அவரோட பேர் சுரேஷ் அப்படிங்கிற அந்த உதவி ஆணையர் சென்னையோட அந்த பட்டாபிராம் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த உதவி ஆணையர் இந்த வழக்கை இனிமேல் விசாரிப்பார் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நேரடியாக இந்த காவல்துறையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்படாமல் மாநில SC/ST ஆணையத்தின் மூலமாக அண்ணன் சீமான் அவர்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறை இப்போ டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர முதல் பாயிண்ட். அப்போ ரெண்டாவது என்ன பாயிண்ட் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரிப்பா இப்படி ஒன்று விஷயம் நடந்து போச்சு, இனி இந்த காவல் ஆய்வாளர் என்ன பண்ணுவார் என்ன செய்வார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களை நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாத பட்சம் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு போய் இந்த வழக்கை பற்றி விசாரிக்க வாய்ப்பு இருக்குது. எதனால் இப்படி பாடினீங்க, என்ன பிரச்சனை, இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு உங்கள் தரப்பு நியாயம் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை வீட்டில், இது அடுத்த கொஞ்ச நாட்களில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நடக்க போகுது. ஸோ இந்த வன்கொடுமை சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி உடச்சி வெளியே வர போகிறாங்க அப்படிங்கிறது மிக தீவிரமான மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த வன்கொடுமை அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கை ரொம்ப ஈஸியாக மேற்கொள்ளலாம். ஸோ அண்ணன் சீமான் அவர்களை விசாரிக்கிற
விசாரிச்சுட்டு போதுமான பதில் சொல்லலை, விசாரணைக்கு ஒத்துழைக்கலை, விசாரணைக்கு வரமாட்டேன்ட்டாரு, சம்மன் அனுப்பி புறக்கணிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வழக்கை வச்சு அண்ணன் சீமான் அவர்களை மிக தீவிரமாக கைது பண்ணுறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் இப்போ திமுக கவர்மெண்ட் செயல்பட்டு இருக்கு. ஸோ ஜூலை மாதம் அண்ணன் சீமான் அவர்கள் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நேரடியாக எடுத்துக்காம ஆகஸ்ட் முழுக்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்காத ஒரு பின்பத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் மாநில SC ST ஆணையத்தோட அறிவுறுத்தல் காரணமாக வழக்கு பதிவு செய்ய சொல்லி, அதாவது காவல்துறை ஒரு கட்சியை ஒடுக்குதுன்னு ஒரு செய்தி வந்துடாமல் இருக்கிறதுக்காண்டி SC ST ஆணையத்தை தான் உள்ளே இழுத்து அண்ணன் சீமான் அவர்கள் மேலே அந்த வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ ஒரு காவல் ஆய்வாளரை நியமிச்சிருக்காங்க. ஸோ அண்ணன் சீமான் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம இங்கே ஹைலைட் பண்ணி பேச வேண்டியது என்னென்னா, இப்படி ஒரு ஆங்கிள் அண்ணன் சீமான் அவர்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி ஒரு விஷயமானது நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் கண்டிப்பாக யோசிச்சிருப்பாப்ல. கூடிய சீக்கிரம் அண்ணன் சீமான் அவர்கள்ட்டேருந்து 2 விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வழக்கை ரத்து செய்க அப்படிங்கிற ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாத பட்சம் ஒரு முன்ஜாமீன் சீமான் அவர்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2ல் ஏதோ ஒன்று அண்ணன் அவர்கள் கூடிய சீக்கிரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பாக இருக்குது. ஸோ நேரடியாக வராமல் அப்படி அந்த வேலையை தான் திமுக பார்த்துருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.